உலகமெங்கிலும் வாழும் என் அன்பு தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் பருவதமலை பார்த்திபன். ரொம்ப நாளாவே இந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு இப்பதாங்க நேரம் கிடைச்சிருக்கு. என்னன்னா, யூடியூப்ல ராபின்னு ஒருத்தர் இருக்காருங்க. இவர் வேலை என்னன்னா, எப்படிலாம் உழைக்காம சாப்பிடலாம் அப்படின்றதான் இவர் திட்டமே. அதுக்கு என்ன பண்றாருன்னா, மற்றவங்க வீடியோ எடுத்துப்பாரு. அவர் அதிகமா ஷார்ட்ஸ் தான் போடுவாரு. அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அவர் மற்றவங்க வீடியோவை மேலே வச்சிருவாரு, கீழே அவரோட மூஞ்சை வச்சிருவாரு. வச்சுட்டு என்ன பண்ணுவார்னா, அதை பார்க்கறது, அந்த ஷார்ட்ஸுக்கு டைட்டிலா வெயிட் ஃபார் எண்டுன்னு போட்டுருவாரு. அந்த வீடியோவுக்கு நான் எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறது பாருங்க, என்னோட எதிர்வினை எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்கறது, பள்ளி இழிக்கிறது. சும்மா இந்த வேலை இல்லாதவன் செல்போன் எடுத்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம் போறதோ, இல்லை ஃபேஸ்புக் போறதோ, இல்லை யூடியூப் போறதோ, அதில் போயிட்டு ரீல்ஸை பார்த்துக்கிட்டு அப்படியே பள்ளி இழிச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா, அந்த ரீல்ஸ் பார்த்து பள்ளி இழிக்கிறத இவங்க ஒரு கேமராவை முன்னாடி வச்சுட்டு, அந்த கேமரா முன்னாடி இவங்க ரீல்ஸ் பார்த்து பள்ளி இழிக்கிறதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. பாத்தீங்களா, இது மாதிரி நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. இப்போ அதை நீங்க பார்த்துருப்பீங்க. இது போல நிறைய ஆட்களுக்கும் நம்ம ஆளுங்க சப்போர்ட் பண்ணி அவங்கள வாழ வச்சிருக்காங்க. பாத்தீங்களா, அதே போல யூடியூப்ல ஒரு பிரபலத்தோட சம்பளத்தை நான் சொல்றேன் பாருங்க. அவரு மாசத்துக்கு இவ்வளவு சம்பாதிக்கிறாரா, இவரு வருஷத்துக்கு இவ்வளவு சம்பாதிக்கிறாரா அப்படின்னு மற்றவங்களோட சம்பளத்தை இவரனமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவங்க வீட்டுக்கே போய் இவரனமோ பணத்தை எண்ணி கொடுத்துட்டு வந்த மாதிரி இவர் பேசிட்டு இருப்பாரு. ஆனா இவருக்கே ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. இது அடுத்த விஷயம். நான் சமூக வலைதளத்துல சோசியல் மீடியாக்கள்ல கண்டென்ட் எதுவும் போடாதீங்க, எந்த விஷயத்தையும் நீங்க பரப்பாதீங்க, யாருமே வீடியோ போடக்கூடாது சொல்லல. ஆனா நீங்க போடக்கூடிய வீடியோவில் நீங்க கொடுக்கக்கூடிய கண்டென்ட்ல ஏதாவது விஷயம் இருக்கணும். அதை பார்த்து மக்கள் 4 பேர் தெரிஞ்சுக்கணும், ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த கத்துக்கிற மாதிரி இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஆன்லைன்ல சோசியல் மீடியாவில் டீச்சிங் பண்றாங்க. நிறைய பேருக்கு தெரியாத விஷயத்த கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்களாம் தரலாம் பாராட்டலாம். அது போல ஆட்கள் எல்லாம் நம்ம மக்கள் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா எஜுகேஷன்னாலே நம்ம மக்களுக்கு ரொம்ப கம்மியான வியூஸ் தான் போகும். எஜுகேஷன் கேட்டகரியில் இருக்கிறவங்க அதிகமாக சம்பாதிக்க முடியாது. அதனால இது போல ஆட்கள் எல்லாம் அதிகமாக உருவாக ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் நம்ம இப்போதே அழிச்சா மட்டும்தான். அதுல இப்போ தலைவர் ஆபாசமா இறங்கிட்டாரு. யாராவது ஒருத்தர் ஆபாசமா ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த அருவருக்கத்தக்க ஆபாசமான வீடியோக்கள் என்ன பண்ணுவாருன்னா, அவர் வீடியோக்களை வச்சிருவாரு, மேலே வச்சுட்டு கீழே அவர் பள்ளி இழிக்கிறத வச்சிருவாரு. அந்த ஆபாச வீடியோவும் பார்த்துக்கிட்டு அதுக்கு பள்ளி இழிக்கிறத ஒரு ரியாக்ஷன் வீடியோன்ற பேர்ல அவர் போட்டுட்டு இருக்காரு. அவர் போட்டு சம்பாதிச்சிட்டு இருக்காரு. இது ஒரு திறமை தானங்க. மற்றவங்க வீடியோ வச்சு நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றத பத்தி ரீல்ஸ் போடுறாங்கல்ல, அவங்க கூட மதிக்கலாங்க. ஏதோ ஒன்று பண்றாங்க, ஆனா அவங்களோட சொந்த திறமையில பண்றாங்க. ஆனா இது மாதிரி உக்காந்தத்துல இருந்தே பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு இந்த பள்ளி இழிச்சிட்டு இருக்கிற இந்த ராபி மாதிரி ஆட்களை நம்ம நிச்சயமா நிராகரிக்க வேண்டும். இது போல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நீ என்னடா ரீல்ஸை பார்த்து ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க, நான் வந்து பாரா ஒரு மூவி ட்ரெய்லரை பார்த்து ரியாக்ஷன் கொடுக்குற சொல்லி அந்த வீடியோவோட ஓரமா அந்த ஒரு முழு ட்ரெய்லரை வச்சிடறாங்க. வச்சுட்டு அந்த ட்ரெய்லரை பார்த்துக்கிட்டே அதுக்கு பள்ளி இழிக்கிறது, ரியாக்ஷன் பண்ணது, கத்துறது, கோவுறது, இதெல்லாம் வந்து ஒரு ரியாக்ஷன்ற பேர்ல அதை ஒரு வீடியோவா போட்டுக்கிட்டு இருக்காங்க. சமூக வலைதளத்தை திறந்து பார்த்தாலே வெறும் குப்பைகள் தான். இந்த குப்பை வீடியோக்களை போடக்கூடிய நபர்களை நிச்சயமாக புறக்கணிக்க வேண்டும். மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.